என்னுடைய குரு சிரீஷா மேடம் எனக்கு ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மூலமா தான் நான் வந்துட்டு மெடிடேஷனுக்கு வந்தேன். அதுக்கப்புறமா தான் பத்ரி சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ பிரம்மரிஷி பிதாமகா பத்ரி சாருக்கு என்னுடைய கோடி கோடி நமஸ்காரங்கள். அவர் மூலமா தான் இன்னைக்கு வந்துட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். ஏன்னா இந்த தியானம் இல்லை அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையும் வந்துட்டு சூன்யம்தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் சொல்றேன்னா, நம்ம ரெகுலரா மெடிடேஷன் பண்ணும்போதுதான் நமக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் தெரியாதது, புரியாதது எல்லாமே வெளிச்சத்துக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு கைடட் மெடிடேஷன் இல்லைன்னா இந்த மியூசிக் வச்சா எங்களுக்கு சரியா கனெக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ரீசெண்டா பத்ரி சார் கிட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் செஷன்ல கேட்டப்போ ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்க ஒரு மணி நேரம் இந்த மெடிடேஷன் கைடட் மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா மியூசிக் வச்சுட்டு கூட அந்த இயற்கையான இயல்பான சுவாசத்தை கவனிக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஸோ ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் 13 கைடட் பிரின்சிபல்ஸ் பத்தி சொல்ல போறேன். PSSM 13 கைடட் பிரின்சிபல். பத்ரி சார் வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி அதை சொன்னாரு. அதுக்கு முன்னாடி 18 கைடட் பிரின்சிபல்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அது வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன எல்லாம் பண்ணுவாங்க பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 18 கைடட் பிரின்சிபல்ஸ் இருக்கும். 13 கைடட் பிரின்சிபல்ஸ் வந்துட்டு முழுசா பிரமிட் மாஸ்டரா ஆயிட்ட பிறகு நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தி இருக்கு. அதுக்கப்புறம் PR பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்ற கான்செப்ட் மேல அது கூட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு சூப்பர் ஹியூமன் அதை ரீச் பண்றதுதான் நம்மளுடைய மெயின் கோல். சூப்பர் ஹியூமன் அப்படின்னா இப்போ சக்திமான் மாதிரி பறக்கிறது கிடையாது. சூப்பர் ஹியூமன் அப்படின்னா புத்தியோட வாழ்றது. ஸோ இதெல்லாம் பண்ணா நமக்கு வந்துட்டு அடுத்த லெவல் நம்மளுடைய சோல் எவல்யூஷன் இருக்குமோ அதை பத்தி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ அது எல்லாமே நான் ஸ்லைட்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு அதை பார்த்துக்கிட்டே கேளுங்க. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்துட்டு நம்ம வந்து பிரமிட் ஆக்டிவிட்டீஸ் எதுவாக இருந்தாலும் சரி, PSSMல ஏதாவது ஒர்க் நமக்கு அசைன் பண்ணுறாங்க இல்லைன்னா நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது முடியாது, அது முடியாது, இது வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் வந்து ஓகே சொல்லணும், எஸ் அப்படின்ட்டு சொல்லணும். கண்டிப்பாக அது முடியும். சப்போஸ் அது நம்மளால் முடியல அப்படின்னா நம்ம சைலண்ட்டாக இருந்துடணும், மௌனமாக இருந்துடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு எனக்கு வெஸ்ட் மாம்பலமில் நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து நோ சொல்லலை, ஓகே எஸ் அப்படின்ட்டு லதா மேடம் கிட்ட சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. இல்லை அனிருத், நீங்கள் சொல்லுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மேகலதா மேடம் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் நோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா நான் எப்போவுமே டெவலப் ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா இங்கே நம்ம சொல்லி கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இதை போல் எப்போவுமே நம்ம எஸ் அப்படின்ட்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்ம வளர்ச்சி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் அங்கே முடிஞ்ச வரைக்கும் நெகட்டிவிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலையும் கிரியேட் ஆகும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு வாட்டி ஜெயக்குமார் சார் வந்து டர்க்கும் செரடரியன் சாருடைய புக்ஸ் வந்து நீ சொல்லு அப்படின்ட்டு சொன்னார். நான் அந்த புக்ஸ் வந்துட்டு வாங்கி வச்சிருந்தேன் தவிர்த்து நான் இன்னும் அதை படிக்கல. சரி, நான் நோ சொல்லலை, ஓகே அது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன்.
அதே சமயம் சில நாட்களுக்கு முன்னாடி வந்துட்டு நான் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சார் பேர் கூட ஜெயக்குமார் தான். அவர் வந்துட்டு இங்கிலீஷ்ல இருக்கிற தர்க்கம் சரடரியன் சாருடைய புக்ஸ் வந்துட்டு தமிழ்ல அவர் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரு எனக்கே அது கனெக்ட் ஆகணும். ஸோ நம்ம வந்துட்டு இங்க நோ சொன்னோம் அப்படின்னா அங்க நடக்க போற ப்ராசஸை வந்துட்டு நம்மளே ஸ்டாப் பண்றதா அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நடக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா நடக்கும். அதே போல மார்கழி தியானம் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சூர்யா மேடம்க்கு சொன்னேன். கண்டிப்பா அவங்க வந்துட்டு எஸ் சொல்லிட்டாங்க உடனே. ஸோ எஸ் சொல்லிட்டதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுச்சு. ஒரு நாள் முன்னாடி நாங்கள் நினச்சோம் இது எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி உட்காந்துட்டு நாங்கள் மெடிடேஷன் பண்ணோம். மெடிடேஷன் பண்ணும்போது ரம்யா மேடம் உடைய ஃபேஸ், ரம்யா மேடம் மாதிரி இருக்கிறவங்களுடைய ஃபேஸ் தெரிஞ்சுது. சரி ஒரு வாட்டி நம்ம கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சூர்யா மேடம் வந்துட்டு ரம்யா மேடம் கிட்ட கன்சல்ட் பண்ணதும் ஓகே சொன்னாங்க. இதை போல நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் எஸ் சொல்லிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா ஈஸியா முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு தியானம் பண்றோம். தியானம் பண்றவங்க என்ன பேசினாலும் அது பழிச்சிடும். எப்போ நம்ம எஸ் சொல்லிடுவோம் அது பழிச்சிடும் கண்டிப்பா. நம்ம பண்ணல அப்படின்னா கூட வேற யாரோ வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அந்த ஒர்க்ஸை. ஸோ உங்களால் முடியவே முடியாது கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கு சைலண்டாக இருந்துருங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ரெண்டாவது, எப்பவுமே வந்துட்டு முகத்துல ஒரு ஸ்மைலோட இருக்கணும். அந்த ஸ்மைலோட இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு தியானி ஸ்மைலா இருக்கும்போது ஹாப்பியா இருக்கும்போது அவங்களுடைய ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஃபார் சோல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்மைலோடு இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் புது மாஸ்டர்ஸு நம்ம நிறைய பேர்கிட்ட பேசிட்டு இருப்போம். அந்த ஸ்மைலோடு இருக்கும்போது அவங்கள நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம். புத்தர் பாருங்க எப்பவுமே ஒரு புன்னகையோட இருப்பாரு. அந்த ஸ்மைலோடு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நம்ம வந்து எப்போவுமே சாந்த நிலையில் இருப்போம். அப்புறம் அந்த ஸ்மைல் எவ்வளோ டென்ஷனாக இருந்தால் கூட நீங்கள் அந்த ஸ்மைலோடு இருந்தீங்க அப்படின்னா அந்த டென்ஷன்ஸ் கூட ரொம்ப குறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்டு. ஏன்னா நம்ம அந்த ஸ்மைலோடு இருக்கும்போது செரோட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகுது பாடியிலேருந்து. ஸோ அது வந்துட்டு நமக்கு அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் குறையிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தான் சில பேர் பார்க்ஸ்ல எல்லாம் வந்துட்டு லாஃபிங் தெரப்பி அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு அந்த ஸ்மைலோட இருந்து மெடிடேஷன் பண்ணால் கூட ரொம்ப எனர்ஜிஸ் வந்து ஃபீல் பண்ணலாம். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எப்போவுமே ஸ்மைலோட இருக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நமக்கு எத்தனையோ சென்டர்ஸ் இருக்குது. ஸோ சென்டர்ஸில் போயிட்டு நிறைய புது மாஸ்டர்ஸை பார்ப்போம். ஒரு ஸ்மைலோட நம்ம வந்துட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட உங்களுடைய மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்மைலோட இருக்கும்போது அவங்க கூட ஒரு ஸ்மைலோட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது கிரியேட் ஆகும். இங்கே அந்த மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு வந்துட்டு எத்தனையோ நாலேஜ் கிடைக்கும். அவங்க எந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணாங்க, ஓ இந்த மாதிரி யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இப்படி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்மைல் வந்துட்டு எத்தனையோ நாலேஜ் கொடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். நம்ம எப்போவோ சண்டை போட்டு பிரிஞ்சிருப்போம். அந்த எனிமி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறவங்க வந்துட்டு நம்ம கண் முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்மைல் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம வந்துட்டு அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதை போல் மன்னிக்கும் போது நமக்கு எனர்ஜிஸ் வந்து நிறைய வரும். அதே சமயம் அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஒரு வெள்ளைக்கொடி காட்டுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கூட மறுபடியும் அந்த ரிலேஷன் அப்படின்றது கண்டினியூ ஆகும். ஒரு சின்ன ஸ்மைல் எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் மாற்றும்.
அதே போல் எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரத்துக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. வேணும்னா நீங்கள் வந்துட்டு டெய்லி லைஃப்பில் இதை பண்ணி பாருங்களேன். நீங்கள் காலையில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போதுலேருந்து நம்ம மாஸ்டர்ஸ் வந்து அவேர்னஸில் இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவேர்னஸில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்மைலோடு இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த அவேர்னஸோடு இருக்கும். அப்படி அந்த அவேர்னஸோடு இருக்கும்போது நம்ம வந்துட்டு எவ்வளவோ எனர்ஜிஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்குவோம். மூணாவது பிரின்சிபல் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் கிரெடிட் வந்து எல்லாருக்கும் சேரணும். இப்போது சில பேர் ஒரு டீமாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நான் மட்டும்தான் செஞ்சேன் ஒர்க்கு, நீங்கள் எதுவும் பண்ணலை, நான் ஏன் உங்களை புகழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. இங்கே எல்லாருக்குமே வந்து பாராட்டுதல் இருந்தே ஆகணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பத்ரி சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இங்கே வந்துட்டு சமையல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றதுக்கு ஆளுங்க இருக்கணும், பரிமாறுறதுக்கு ஆளுங்க இருக்கணும். அப்படி சமையல் மட்டுமே இருந்தாலும் வேஸ்ட்டு தான், ஆளுங்க மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டு தான், சாப்பிட்றவங்க மட்டும் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். இங்கே எல்லாருமே முக்கியம்தாங்க. இப்போது நம்ம டீமில் ஒருத்தர் இல்லைன்னா கூட வேலையை வந்துட்டு நின்றுடும். மெடிடேஷன் டைமிங்ஸ் வந்துட்டு குரூப்பில் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்களும் இருக்கணும், மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறவங்க இருக்கணும், மெடிடேஷன் கற்றுக்கிறவங்க இருக்கணும், ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க இருக்கணும். இங்கே ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரையும் கங்க்ராட்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ இது இங்கே ஸ்பீக்கர்ஸ் இல்லைன்னாலும் கஷ்டம்தான். அதே சமயம் லிசனர்ஸ் இல்லைன்னாலும் எதுக்கு நம்ம பேசுகிறோம்? யாருமே இல்லைன்னா நம்ம என்ன பேச போகிறோம்? இங்கே வந்துட்டு பேசுகிறவங்க தான் கிரேட்டு, கிளாஸ் எடுக்கிறவங்க தான் கிரேட்டு, இல்லைன்னா அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறவங்க தான் கிரேட்டு அப்படின்றது கிடையாது. அதுதான் பத்ரி சார் சொல்வார், கிரெடிட் ஷுட் கோ டு எவ்ரி ஒன். எல்லாருக்கும் கிரெடிட் இருக்கணும். இங்கே எல்லாருமே சமானம். இப்படி நம்ம வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவ்வளோவா ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு அடடா நான் ஒன்றுமே ஒர்க் பண்ணலன்னா கூட இவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களே, அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக இன்னும் நல்ல முயற்சி எடுத்து இன்னும் நம்ம பெஸ்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தோணும். ஸோ அப்போது எப்போவுமே நம்ம ஒரு லெவலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த வாட்டி பண்ணும்போது இன்னும் அதிகமான அவுட்புட் வந்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கே வந்துட்டு ஈகோ இருக்காது. அதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு ஈஸியாக கொண்டு போகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது தான் அது அழகாக இருக்கும். நான் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒருத்தரே யாராலையும் எல்லாமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு அது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ என்ன ஒரு ப்ரோக்ராம் வருது அப்படின்னாலும் அந்த ப்ரோக்ராம் பின்னாடி எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த அத்தனை பேருக்கும் நம்ம வந்துட்டு சமமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். 4வது பிரின்சிபல், சீனியர் மாஸ்டர்ஸ் ஜூனியர் மாஸ்டர்ஸ்க்கு எப்போவுமே சமமான மரியாதையை கொடுக்கணும். இங்கே சீனியர் ஜூனியர் அப்படின்றது எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா இது நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஆன்ம நிலையிலேருந்து தான் நம்ம வந்துட்டு ஞானத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். சில பேரெல்லாம் வந்துட்டு அவங்க ரீசண்டாக தான் வந்திருப்பாங்க மெடிடேஷனுக்கு, பட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். அப்படி நம்ம வந்துட்டு யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது சீனியர் ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஆல் ஆர் சோல்ஸ், ஆல் ஆர் ஈக்குவல். அப்படி நம்ம அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கும்போது நம்மளுடைய எவல்யூஷன் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் பத்ரி சார் வந்துட்டு எந்த ஒரு மாஸ்டர் வந்தாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பார், பொறுமையாக எல்லாருக்கும் சமமான மரியாதையை கொடுப்பார். அதனால் மாஸ்டர்ஸ் நீங்கள் கூட யாருக்காவது மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கு
ரொம்ப பொறுமையாக மரியாதையாக இவங்க புதுசாக தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக எடை போடாதீங்க யாரையும். ஏன்னா மெடிடேஷன் பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள நடக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுடைய லைஃப்பை மாற்றிக்கிறதுக்கும் அவங்க மூலமாக எத்தனையோ பேருக்கு தியானம் போய் ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தரையும் ஒரு கிரேட் மாஸ்டராக பாருங்கள். மாஸ்டர் அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம எல்லா இறைவன்மார்களையும் நம்ம வந்துட்டு மாஸ்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். முருகனாக இருந்தாலும் சரி, ஜீசஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மகான்களும் நம்ம வந்துட்டு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தான் நீங்கள் மெடிடேஷன் இந்த ஆனாபானசதி தியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு மாஸ்டர் தான். அடுத்து 5வது பிரின்சிபல், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு பிரமிட் மாஸ்டரும் ஒரு யூனிக் மெம்பர். உங்களை போல இன்னொருத்தரால் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்த ஐடியா போல இன்னொருத்தருக்கு ஐடியா வராது. அப்படி இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் குரூப்பில் நம்ம வந்துட்டு ரொம்பவே யூனிக்கான பர்சன். உங்களை போல இன்னொருத்தர் கிடையாது. இப்போ எப்படி கைரேகை வந்துட்டு இன்னொருத்தருக்கு இருக்காது இந்த பூமியில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை போல் இந்த பூமியில் வந்துட்டு உங்களை போல இன்னொருத்தர் கிடையாது. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு எல்லார் போல தான் எனக்கும் ஐடியாஸ் வருது, எதுக்கு நான் சொல்லிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்காதீங்க. உங்களுடைய ஒரு ஐடியாவும் நம்மளுடைய குரூப் கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ் ஆகும். நம்மளுடைய PSSM அதோடைய வளர்ச்சி வந்துட்டு ஒருத்தருடைய வேலை சரி அவங்க தான் பண்ணுறாங்கல்ல, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம நம்ம குரூப்போடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதோடைய PMCுடைய வளர்ச்சி இருக்கட்டும், PSSM உடைய வளர்ச்சி இருக்கட்டும், உங்களுடைய வளர்ச்சி இருக்கட்டும், அது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு வெயிட்டான பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒருத்தரால் தூக்க முடியாது. பட் ஒரு 4-5 பேர் வந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஈஸியாக தூக்கிடலாம். அப்படி நம்மளால் முடியாத விஷயங்களே இல்லை. அதுவும் நம்ம ஒரு குரூப்பாக நம்ம வந்துட்டு அதை எந்த விஷயமும் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி ஒருத்தருடைய ஐடியாஸ் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு வந்துட்டு எவ்வளவோ ஃபாஸ்ட்டாக விஷயங்கள் வந்துட்டு ரீச் ஆகும். நம்ம குரூப்பாக இருக்கும்போது தான் அதோடைய பவர் வந்துட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 6வது, கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். ஸோ எப்போவுமே நம்ம வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களை வந்துட்டு ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். இப்போது நம்மளே வீட்டுக்கு முன்னாடி குப்பை எல்லாம் போட்டு நம்மளே மெடிடேஷனில் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு காமன் சென்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணணும். எங்கே என்ன பண்ணணும் அந்த வேலை செய்யணும். நம்ம வீட்டை சுற்றி நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா நம்ம மனசும் வந்துட்டு க்ளீனாக இருக்காது. நம்ம வீட்டை கூட நம்ம நீட்டாக வச்சுக்கணும். அப்படி அந்த வீடையே நம்ம நீட்டாக வச்சுக்கும்போது அந்த மனுஷனுடைய மனசும் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே வந்துட்டு வீடை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் கூட க்ளீனாக வச்சுக்கணும். எந்த ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டு போடாமல் நம்ம பியூரிட்டி ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பியூரிட்டி ஆஃப் தாட் அப்படின்னா நம்ம வந்துட்டு தேவையில்லாத விஷயங்கள், அவன் இப்படி சொன்னானே, அவன் அப்படி சொன்னானே அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னா எப்போவுமே அந்த நியூஸ் சேனல்ஸ் பார்த்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நியூஸ் சேனல்ஸ் பார்க்கறதுனால நமக்கு வந்துட்டு தேவையில்லாததெல்லாம் ஓடிட்டு இருக்கும். அவன் இப்படி சொன்னான், அவன் இப்படி சொன்னான், இதில் யார் சொன்னது கரெக்டு? ஏன்னா ஒரு சேனலில் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும் நியூஸு. அப்போ யார் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நினச்சிட்டு நம்ம எனர்ஜிஸ் வந்துட்டு அங்கே வீணடிச்சிட்டு இருப்போம். இங்கே வந்துட்டு தாட் அளவில் கூட நம்ம வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கணும்.
தாட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறீங்களோ அது வந்து தாட் பியூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்மைலோட இருக்கும்போது நம்ம அவேர்னஸோட இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அவேர்னஸோட இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் மட்டும் க்ளீனாக இல்லாமல் நம்மளுடைய மைண்ட் கூட க்ளீனாக இருக்கும். அதே சமயம் நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்ம கையில் இருக்கிற கவர் வந்துட்டு அப்படியே ரோட்டில் போட்டுறக்கூடாது. ஒரு காமன் சென்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை பாக்கெட்டில் போட்டு மறுபடியும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டுடுறதோ அந்த மாதிரி வந்துட்டு பிளான் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த வீடு நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னும் போது ரோடு க்ளீனாக இருக்காது. ரோடு க்ளீனாக இல்லை அப்படின்னா அந்த ஊர் க்ளீனாக இருக்காது. அப்படி என்னடா நான் ஒருத்தன் பண்ணிட்டா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒருத்தர் பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் மாற்றம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரீசெண்டாக தான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, குரூப் கான்ஷியஸ்னஸ். இந்த குரூப்பாக அனிமல்ஸ் சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சில பிளேசஸ்லாம் ஆகாயத்தில் ஒரு குரூப்பாக பேர்ட்ஸ் வந்துட்டு சுற்றிட்டே இருக்கும். ஒரு பேர்டும் அது லெஃப்ட் போகணுமா ரைட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்காது. அது எல்லாமே ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸோட சுற்றிட்டு இருக்குமா. நம்ம நேஷ்னல் ஜியோகிராஃபி சேனல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும். ஸோ நிறைய ஒரு குரூப்பாக ஒரு பெரிய குரூப் ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு தண்ணியில் சுற்றிட்டு இருக்கும். இங்கே எதுவுமே வந்துட்டு ஒன்று ரைட்டில் போகணும் இன்னொன்று லெஃப்டில் போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்காது. அது குரூப்பாக தான் போயிட்டுருக்கும். ஏன்னா ஒரே ஒரு மீனுக்கு மட்டும் இல்லைன்னா பேர்டுக்கு மட்டும் அதை டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மைண்ட் அளவில் அதெல்லாம் வந்துட்டு கனெக்ட் ஆகுமா. அப்படி தான் நம்ம எல்லாமே ஆல்ரெடி கனெக்டட் தான். நீங்கள் ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்களும் ஆட்டோமேட்டிக்காக அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வைக்கிறோம். கீழே இருந்து மட்டும்தான் அந்த சூடு வருது. ஆனால் ஒரு மாலிக்யூல் டச் ஆகிட்டு மேலே இருக்கிறது கூட கொதிக்குது. மேலே இருக்கிற தண்ணி கூட கொதிக்குது. அப்படிதான் மாஸ்டர்ஸ், இங்கே நீங்கள் வந்துட்டு ஒருத்தர் கிடையாது. உங்கள் மூலமாக எத்தனையோ பேர் வந்துட்டு அவங்களுக்குள்ள நல்ல மாற்றங்கள் வருது. நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு நான் ஜெய் ஹவுஸ் ஸ்வச்ச பாரத் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி அங்கே இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய எண்ணம் தாக்கம் வந்துட்டு எல்லாருக்குமே ரீச் ஆகும். இது ஸ்வச்ச பாரத் மட்டுமே கிடையாது, ஸ்வச்ச மனசு கூட. ஸோ அதை போல் அதை க்ளீனாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒருத்தன் மாறினா இந்த பூமியை மாறும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் வேலை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். அப்புறம் 7வது, பர்சனல் ஹைஜீன், பர்சனல் ப்ளஷர்ஸ் அண்ட் பர்சனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். சில பேர் வந்துட்டு நான் வந்து தியானம் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு நான் க்ளீனாக இருக்கணும்ன்ட்டு எல்லாம் தேவை கிடையாது, எனக்கு வந்துட்டு எந்த ஒரு ப்ளஷர்ஸும் இல்லைப்பா. அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்துட்டு சில இஷ்டங்கள் இருக்கும். பட் அவங்க வந்துட்டு அந்த ப்ளஷர்ஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க, அந்த கோரிக்கைகளை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. ஏன்னா நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன், நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். நம்மளுடைய கோரிக்கைகள் இப்போது சினிமாக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்லலை. நல்ல படங்களை போய் பாருங்கள். ஏதாவது நமக்கு வெரைட்டியாக ஃபுட்டு சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமா, நல்லா சமைச்சு சாப்பிட்லாம். ஸோ அதை போல் ப்ளஷர்ஸ். அப்புறம் பர்சனல் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இங்கே வந்துட்டு நான் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறேன், இதுக்கு மேலே நான் கற்றுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க.
அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறேன், எனக்கு ஞானம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ அதை போல் அங்கே என்ன சர்வீஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் அதை பாட்டுக்கு அது பண்ணிக்கிட்டே நீங்கள் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் பர்சனலாக நீங்கள் டெவலப் ஆகிட்டே இருக்கணும் உங்களுடைய நாலேஜ். இப்போது பத்ரி சார் வந்துட்டு எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு தியானத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. பட் இன்னைக்கும் அவர் வந்துட்டு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு. எத்தனையோ புக்ஸ் படிக்கிறாரு, எத்தனையோ விஷயங்களை ஜனங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு, படிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி நம்ம எத்தனை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் பத்ரி சாரை கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ அதனால நீங்க என்னதான் சர்வீஸ் பண்றீங்க, நான் 4 பேருக்கு தியானத்தை சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னா அது பத்தாது. உங்களுடைய பர்சனலாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காக நீங்கள் வந்துட்டு டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது 8வது, நம்ம வந்துட்டு டெய்லியும் தூக்கமும் சரி, சாப்பாடும் சரி, ஃபிசிக்கல் நீட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். தூக்கம், இப்போ நம்ம வந்துட்டு 1 மணி நேரம் தியானம் பண்ணோம் அப்படின்னா 3 மணி நேரம் தூக்கத்துக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்துட்டு டெய்லியும் நீங்கள் தூக்கத்தை குறைச்சிட்டு தியானத்தை அதிகமாக பண்ணிக்கினீங்க அப்படின்னா உங்களுடைய தூக்க அளவு வந்துட்டு இன்னும் ஜாஸ்தியாக தான் ஆகும். 2 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா 6 மணி நேரம் தூக்கத்துக்கு சமானம். அப்போது உங்களுடைய நைட்டு உடைய டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமாகும். அப்படி அதிகமாகும்போது நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? நிறைய பேருக்கு வந்துட்டு புக்கை படிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஸ்பீச் கேட்குறதுக்கு டைம் இல்லை, நான் ஆஃபீஸுக்கு போகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு இந்த டைமை வந்துட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் தியானம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு நம்ம எழுந்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக நமக்கு வந்துட்டு எவ்வளவோ டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த சேவ் ஆன டைமை நம்ம வந்துட்டு மாஸ்டர்ஸுடைய ஸ்பீச்சஸ் கேட்குறதும் பிஎம்சி சேனலில் எத்தனையோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு நம்ம புக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு டைமும் கிடைக்கும். அந்த மாதிரி புக்ஸ் ஏதாவது படிக்கும்போது நமக்கு நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு எத்தனையோ அனுபவங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி புக்ஸ் படிக்கும் போதும் எக்ஸ்பீரியன்சஸ் கேட்கும் போதும் நமக்கு வந்துட்டு ஓ எனக்கும் இப்படி நடந்தது, அதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த கிளாரிட்டிஸ் வரும். அப்படி இந்த புக்ஸ் ஆர் ஷார்ட்கட் ஃபார் என்லைட்டன்மெண்ட் அப்படின்னு பத்ரி சார் சொல்வார். இந்த மாதிரி ஸ்லீப்பை வந்துட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அதிகமான நேரம் மெடிடேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மெடிடேஷன் மூலமாக நமக்கு நிறைய எனர்ஜிஸும் வரும், நாலேஜும் வரும். ஸோ அப்போது என்லைட்டன்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் சாப்பாடெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா பத்ரி சார் வந்துட்டு கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றாரு இப்போ எல்லாம். ஏன்னா ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக தான் சாப்பிட்றாரு. அப்புறம் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்டர் ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வந்துட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு சொல்லப்போனால். இந்த அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு அதை செரிமானம் படுத்துறதுக்கு நிறைய எனர்ஜிஸ் வேணும். அப்போ என்ன ஆகும்னா நிறைய எனர்ஜிஸ் வேணும் அப்படின்றதுனால நிறைய தூங்குவோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் எல்லாம் நல்லா சாப்பிட்டவங்க தான் ரொம்ப நிறைய நேரம் தூங்குவாங்க. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்கள், ஜஸ்ட்டு பசி ஆறுற மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அதை வந்து நிறைய தூக்கம் கூட சேவ் ஆகும். ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருப்போம். அதனால் உங்களுடைய சாப்பாடு இருக்கட்டும், தூக்கம் இருக்கட்டும், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எனர்ஜிஸ் சேவ் ஆகும். எனர்ஜிஸ் வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா காசு எவ்வளோ முக்கியமோ, டிக்கெட் வாங்குறதுக்கு காசு வேணும் இல்லையா? தியேட்டரில் போய் பார்க்கணுன்னா அப்படி தான் நமக்கு ஞானம் வேணும்னா எனர்ஜிஸ் அவ்வளோ முக்கியம். சுவாமி தத்தாத்ரேயருக்கு வந்துட்டு 24 பேர் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் ஒரு குரு வந்துட்டு ஒரு மீன் என்ன பண்ணுச்சு, அதுக்கு ஏதாவது தூண்டில் போட்டுட்டாங்க அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு போய் மாட்டிக்கும். அதனால்
தத்தாத்ரேயர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தேவையில்லாததை தப்பானதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அளவோடு சாப்பிட்ணும், கரெக்டானது சாப்பிட்ணும். ஏன்னா அந்த சாப்பாட்டில் கூட நம்ம நிறைய பேர் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க. எப்படி? நான்வெஜ் சாப்பிட்றாங்க. ஸோ கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்ணும். எப்போவுமே பியூர் வெஜிடேரியனாக சாப்பிட்ணும். அப்புறம் பூண்டு, அப்புறம் காளான் சாப்பிடக்கூடாது. அடுத்து 9வது, நிறைய பேர் வந்துட்டு நான் சீனியர் மாஸ்டர், நான் எப்படி இந்த வேலையெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி 24 மணி நேரமும் நம்ம வந்துட்டு எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், மெசேஜ் வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லா குரூப்ஸ்லேயும் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே ரெடியாக இருக்கணும் அதை ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு. அதே சமயம் நீங்கள் வந்துட்டு 24 ஹவர்ஸும் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரெடியாக இருக்கணும். லேர்ன் டு ஒர்க் ஹார்ட் 24/7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பத்ரி சார் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ்க்கு எல்லாம் போயிட்டு இருப்பார், எவ்வளவோ கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார். தூங்குறது ரொம்ப கம்மி தான். மறுநாள் மறுபடியும் போயிட்டு கிளாஸ் எடுப்பார். எவ்வளோ ட்ராவல் பண்ணுவார், ஆனால் அவருக்கு டயர்ட்னஸ்ஸே இருக்காதா? அப்படி ஹார்ட் ஒர்க்கிங்காக இருக்கணும். அப்புறம் குக்கிங் தானே, அது நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பத்ரி சார் நினைக்க மாட்டார். ஃபஸ்ட்டு எங்கே இருந்தாலும் சரி ஒரு வாட்டி பத்ரி சார் போயிட்டு குக் பண்ணுவார், சமைப்பார். அப்புறம் எல்லாருக்கும் பரிமாறுவார். சரி, அது என் வேலை கிடையாதுல்ல, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டார். போயிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவார். ஸோ மாஸ்டர்ஸ், நம்ம பத்ரி சார்கிட்ட இருந்து இந்த வேலை அந்த வேலை இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் அப்படி இருக்காது. பத்ரி சார்கிட்ட எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அதே சமயம் பத்ரி சாரும் எல்லா வேலையும் பண்ணுவார். 10வது பிரின்சிபல், நிறைய வந்துட்டு நம்ம பழசுன்னு நினச்சி உட்காந்துட்டு புலம்பிட்டு இருப்போம், தேவையில்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்போம். அப்படி தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு நம்மளை நம்ம வருத்திக்கும் போது நம்மளுடைய எனர்ஜிஸ் லூஸ் ஆகுது. அதை போல் எனர்ஜிஸ் லூஸ் ஏன் ஆகுது? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்போம். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கவே முடியாது. ஓகே, நடந்துடுச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கணும் தவிர்த்து பழசை வந்துட்டு நினச்சிட்டு வருத்தப்படக்கூடாது. அதுவும் ரொம்ப பழசு நினச்சிட்டு இருப்போம், இல்லைன்னா ரொம்ப ஃப்யூச்சர் இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போகிற விஷயங்களால் இப்போ வந்துட்டு உட்காந்துட்டு நம்ம வந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அப்படி ரொம்ப பாஸ்ட்டோ இல்லைன்னா ரொம்ப ஃப்யூச்சரையோ நம்ம வந்துட்டு நினைக்கக்கூடாது. அடுத்து 24 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு ஃப்யூச்சர் வந்துட்டு நமக்கு நல்லா இருக்க போகுது. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நம்ம வந்து யோசிக்கணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நடந்த விஷயங்களை நினச்சிக்கிட்டு வருத்தப்படுறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எப்போவுமே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 24 ஹவர்ஸில் நம்மளுடைய பிளானை வந்துட்டு கிளியர் கட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பண்ணுற விஷயத்தினால ஃப்யூச்சர் மாறத்துக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறதுனால உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. ஓகே, ஆயிடுச்சு. ஆனதுனால என்ன வந்தது, நமக்கு வந்துட்டு நாலேஜ் வந்தது. ஸோ அதை நினச்சிக்கிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். 11வது பிரின்சிபல், ஸோ எல்லாருமே வந்துட்டு பாட்டு பாடுறது இருக்கட்டும், இல்லைன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸ், இல்லைன்னா கேம்ஸில் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒன்றுத்துலையாவது அவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை செஞ்சுட்டு இருக்கணும். ஏன்னா தியானம் எப்படி முக்கியமோ அப்படி இந்த டான்ஸ் இருக்கட்டும், மியூசிக் இருக்கட்டும், கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தியானம் போல் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா பாட்டு பாடும்போது அது மேலே மட்டும்தான் கவனம் இருக்கும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வீணை வாசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீணை மேலே அந்த ஸ்ட்ரிங்ஸ் மேலே தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த யோசனை இருக்கும். அப்படி ஒரு வேலை பண்ணும்போது அவங்க வந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி தான். இப்போது கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த பால் மேலே பேட் மேலே மட்டும்தான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த எண்ணம் இருக்கும். மிச்சம் எது பற்றியும் அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. ஏதாவது யோசித்தாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்துட்டு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அப்படி அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு நிறைய நாலேஜ் வந்துட்டு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அது அந்த நேரத்தில் நமக்கு புரியல அப்படின்னா கூட கண்டிப்பாக அது நமக்கு டைம் வரும்போது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்படி இதை போல் நம்ம செய்யும்போது நம்மளுடைய செல்ஃப் நாலேஜ் கூட ரொம்ப அதிகமாகிட்டே போகும். ரீசண்டாக ஒரு வாட்டி மெடிடேஷனில் தெரிய வந்தது என்ன அப்படின்னா, இந்த போல் ஆக்டிவிட்டீஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கட்டும், பாட்டு பாடுறது இருக்கட்டும், ஓக்கல் இல்லைன்னா டான்ஸ் ஆடுறது இருக்கட்டும், கேம்ஸ் விளையாடுறது இருக்கட்டும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது அவங்கக்குள்ளே வந்துட்டு டிஎன்ஏ இன்னும் அந்த 12 ஸ்டாண்ட்ஸ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டிஎன்ஏ எல்லாமே ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகிறதா கூட நமக்கு எத்தனையோ மாஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு பாடுறது தானே ஆடுறது தானே அப்படின்னு சொல்லி நினச்சி அதை பக்கத்தில் வச்சிடாம கண்டிப்பாக உங்களுக்கு பழக்கம் இல்லையா, இப்போ வந்து நிறைய பேர் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பாட்டு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வச்சுக்கோங்க. இங்கே ஏஜ் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு விஷயமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஆன்மாக்கள். இங்கே வெக்கப்பட்டீங்க அப்படின்னா நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. உங்களுக்கு ஆசை இருக்கா, இப்போ உங்களுடைய வயசு 75, நோ ப்ராப்ளம். யாரை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க? உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கணும். உங்களுடைய ஆன்ம சைத்தன்யம் வளர்கிறதுக்கு நம்ம வந்துட்டு பாட்டு கற்றுக்கிறது தப்பே இல்லை. இன்ஸ்ட்ருமெண்ட் இப்போ எல்லாமே ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கிறாங்க இல்லையா. ஸோ அதை போல் ஆன்லைனில் ஏதாவது ஜாயின் ஆகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ மியூசிக்கோ கற்றுக்கோங்க. பெரியவங்க இருந்தாலும் பரவாயில்ல, வெக்கப்படாமல் டான்ஸ் கூட கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. இங்கே வந்துட்டு நம்ம இப்போ ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா ஆன்மா அதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அடுத்த ஜென்மத்தில் வந்துட்டு நமக்கு அதோடைய கண்டினியூவேஷன் இருக்கும். அடுத்து 12வது பிரின்சிபல். நம்ம வந்துட்டு எத்தனையோ பேர் நமக்கு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க, ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு நம்ம பெஸ்ட் விஷஸ் சொல்லணும். அவங்க வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்போவுமே விஷ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்துட்டு கெட்டவங்க அப்படின்றது யாருமே கிடையாது. அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. இப்போது யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்து தான் சில பேர் எல்லாம் வந்துட்டு தியானத்துக்கு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தேங்க் தான் பண்ணணும். ஏன்னா இந்த மெடிடேஷன்னால் எவ்வளவோ நாலேஜ் வந்துட்டு நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். என் லைஃப்பில் கூட வந்துட்டு ஒரு பர்சன்னால் தான் நான் இன்றைக்கி மெடிடேஷனையே பிடிச்சிக்கிட்டேன். இந்த தியானம் பிடிச்சிக்கிட்ட அப்புறம் எவ்வளோ மிராக்கிள்ஸ் என் லைஃப்பில். சப்போஸ் இந்த மெடிடேஷனை இல்லைன்னா இந்த வாழ்க்கையை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கும். அதனால் அவங்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்துட்டு தேங்க் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட. அப்படி நம்ம அவங்கள வாழ்த்தும்போது நம்ம வந்துட்டு ஆன்ம அளவில் எவால்வேட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் நமக்கு இப்போ தெரியல அப்படின்னா கூட ஒன்ஸ் நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி விட்டு வெளியே போயிட்டு மேல் லோகத்தில் இருக்கும்போது அப்போல்லாம் நமக்கு வந்துட்டு படம் போட்டு காமிப்பாங்க, நீ இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே மெடிடேஷன் மூலமாக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு எத்தனையோ விஷயங்கள்ல இருந்து முக்தி கிடைக்கும். இப்போது நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்கள நம்ம மன்னிச்சிட்டதுனால என்ன ஆகும், நம்ம அந்த துக்கத்தில் இருந்து முக்தி கிடைக்கும். ஸோ முக்தி அப்படின்றது பல நிலைகள் இருக்கும். அதை நீங்கள் தியானம் பண்ண 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 உங்களுக்கே புரியும். 13வது பிரின்சிபல், இதுதான் கடைசி பிரின்சிபல். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். நீங்கள் ஒரு மணி நேரம் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறீங்களா,
பா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த ஃபிசிக்கல் பாடி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த பூமியில் இருக்க முடியாது. இந்த பூமியில் எத்தனையோ விஷயங்கள், அந்த அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபிசிக்கல் பாடி இருந்தால் தான். அந்த வலி இருக்கட்டும், சந்தோஷம் இருக்கட்டும், துக்கம் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதை எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபிசிக்கல் பாடி இருந்தால் மட்டும்தான் அது எல்லாத்தையும் உணர முடியும். நிறைய பேர் அவங்க வந்துட்டு விரும்ப மாட்டாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை போல் வந்துட்டு பண்ணவே கூடாது. செல்ஃப் அக்செப்டன்சி வந்துட்டு ரொம்ப முக்கியம். இங்கே வந்து நிறைய பேர் நான் குண்டாக இருக்கிறேன், கருப்பாக இருக்கேன், எனக்கு முடியே இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களே ரொம்ப வருத்திக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாஸ்டர்ஸ், நமக்கு நம்ம மரியாதை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ இதுக்கு சில அஃபர்மேஷன்ஸ். ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப் அப்படின்ட்டு நம்ம டைரியும் சொல்லிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லவ் பண்ணும்போது இந்த உலகமே நம்மளை வந்துட்டு நேசிக்க ஆரம்பிக்கும். எஸ், ஐ கேன் டூ இட், எதுவாக இருந்தாலும் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்துக்கோங்க. யாருக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்காதீங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, யூனிக், நீங்கள் தான் வந்துட்டு இந்த பூமியிலே ஸ்பெஷல் அப்படின்றத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை போல் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்கும் போது நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டு அதிகமாகும். அப்புறம் நம்ம வந்துட்டு எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி இண்டிபெண்ட்டாக நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மாஸ்டர்ஸ், இதுதான் 13 பிரின்சிபல்ஸ் நமக்கு பத்ரி சார் கொடுத்துருக்காங்க. இதை எல்லாரும் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ தயவு செஞ்சு அதை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்துட்டு we are pyramid masters. Meditation is our true joy. Vegetarianism is our only religion. Pyramids are our energy temples. Breath is our fond guru. Soul science is our magnificent flag. Enlightenment is our great intent. Teaching meditation is our main passion. Truth is our core bliss. Self-realization is our essential message. Friendliness is our intent nature. Simplicity is our grand character. Humility is our hoary culture. All being kinds is our entire cosmic family. மாஸ்டர்ஸ், இதை நான் கண்டினியூஸாக தமிழில் ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். இதில் யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலையோ, இல்லைன்னா நான் பிரமிட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்ச நிமித்திக்கிட்டு சொல்லலாம். அந்த பியூர் பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தியானம் இல்லைன்னா கஷ்டம். ஏன்னா அந்த தியானத்தில் தான் அவங்க வந்துட்டு அந்த சந்தோஷத்தை பார்ப்பாங்க. சொல்லப்போனால் மெடிடேஷன் மூலமாக சில பேருக்கு வந்துட்டு வயிறு கூட ரொம்புது, நிறைய பேர் சாப்பாடு கூட சாப்பிட்றதில்ல. ஸோ மெடிடேஷன் இஸ் அவர் ட்ரூ ஜாய். இன்னைக்கு நிறைய பேர் ஹாப்பியாக லைஃப் லீட் பண்ணுறாங்கன்னா அது முக்கியமான விஷயம் தியானம் மட்டும்தான். அடுத்து வந்துட்டு நீங்கள் வந்து தியானம் பண்ணுறீங்களோ இல்லையோப்பா, பியூர் வெஜிடேரியனாக வாழணும் அப்படின்னு சொல்லி பத்ரி சார் சொல்வார். ஸோ முக்கியமான விஷயம் வந்துட்டு வெஜிடேரியனிசம். ராவண அசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் ராவண பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம ஞானம் தெரிஞ்சவர் தப்பான விஷயம் பண்ணுறதுனால அவர் வந்துட்டு ராவண அசுரன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கூட முக்கியமான விஷயம் வந்துட்டு பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறது. ஸோ அப்படி பியூர் வெஜிடேரியனாக இல்லை அப்படின்னா நம்ம தியானம் பண்ணாலும் அசுர குணங்கள் கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ
அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அசுரனாக இருக்கிறத விட ஒரு மனுஷனாக நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு பியூர் வெஜிடேரியனாக ஆயிட்ட பிறகு நம்ம தியானத்துக்கு வந்தால் கூட ரொம்ப 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 நல்லது. ஸோ எத்தனையோ கோயில்கள் இருக்கும், அது எல்லாத்தையும் சக்தி க்ஷேத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல் பிரமிட்ஸ் எல்லாமே வந்துட்டு சக்தி க்ஷேத்திரங்கள். எவ்வளோ சிம்பிளான ஸ்ட்ரக்சர், அந்த 51 டிகிரி 51 மினிட்ஸில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு கட்டினோம் அப்படின்னா நம்ம வீட்டு மேலே கூட ஒரு சக்தி க்ஷேத்திரம் இருக்கிற மாதிரி, கோவிலுக்கு சமானமானது இந்த பிரமிட்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ், அந்த பிரமிட் எனர்ஜிஸ் வந்துட்டு தைரியம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் பிரமிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பிரமிட்ஸில் போயிட்டு உட்காந்துட்டு தியானம் பண்ணி ஒரு பிரமிடில் ஒரு மாதிரி எனர்ஜிஸ் இருக்கும். அந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த பிரமிட்ஸ் பற்றி உங்களுக்கு புரியும். அந்த சக்தி க்ஷேத்திரங்களை நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி அந்த பிரமிட் எனர்ஜிஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட், பிரத் இஸ் அவர் ஃபான் குரு. இங்கே வந்துட்டு யாருமே குரு கிடையாது. பத்ரி சாரே கூட நான் உங்களுடைய குரு கிடையாது, நான் வழிபோக்கன், ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ பிரத் இஸ் யுவர் குரு. இங்கே யார் காலையும் தொட்டு கூப்பிட்டு நம்ம வந்துட்டு அவர் காலை தொட்டுட்டோம் நமக்கு வந்துட்டு ஞானம் கிடச்சிரும் அப்படின்றது எதுவுமே இல்லை மாஸ்டர்ஸ். யாராவது உங்களுடைய நெத்தி கண்ணை டச் பண்ணிட்டு உங்களுக்கு தீட்சை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே கிடையாது. இங்கே உங்கள் சுவாசம் தான் உங்கள் குரு. இங்கே வந்துட்டு யாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியாது. இது உள்ளே இருந்து வர வேண்டிய விஷயங்கள். வெளியே இருந்து நம்ம கொடுத்தா அது எவ்வளோதான் கொடுத்தாலும் சரி, அது வந்து ஜஸ்ட்டு தியரிட்டிக்கல் நாலேஜ் தான். எப்போ நம்ம வந்துட்டு நமக்குள்ளே இருக்கிற அந்த குருவை சுவாசத்தை கவனிக்கிறோமோ அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த விஸ்வத்தை காட்டும், ஞானத்தை காட்டும். ஸோ பிரத் இஸ் அவர் குரு. புத்தர் கூட கடைசியாக அவர் சொன்ன வாக்கியமே அப்போ தீபோ பவா அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ பி லைட் ஆன் யுவர் செல்ஃப் மாஸ்டர்ஸ். சோல் சயின்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா H2O, ஹைட்ரஜன் 2 பங்கும் ஆக்சிஜன் 1 பங்கும் சேர்ந்தா தண்ணி வரும் அப்படின்றது நமக்கு சயின்ஸில் சொல்லுவாங்க. சோல் சயின்ஸ் அப்படின்னா என்ன? நீ இந்த ஜென்மத்தில் ஒருத்தருக்கு கஷ்டம் கொடுத்த அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நீ அதை அனுபவிப்ப, அதுக்கு பேர் தான் கர்மா. நீ ஒருத்தருக்கு நல்ல விஷயம் பண்ண அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நீ நல்ல விஷயத்த அனுபவிப்ப, அதுதான் கர்மா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோமோ அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது சயின்ஸு. அதுதான் சோல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஜஸ்ட்டு உதாரணத்துக்கு சின்னதாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சோல் சயின்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பாஸ்ட் லைஃப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, ஸோ அப்படி எத்தனையோ டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் சோல் சயின்ஸில். அடுத்து வந்துட்டு டீச்சிங் மெடிடேஷன் இஸ் அவர் மெயின் பேஷன். ஸோ நிறைய பேருக்கு வந்துட்டு சைக்கிளிங் பேஷன் இருக்கும், இல்லைன்னா பெயிண்டிங் பேஷன் இருக்கும், சிங்கிங், இல்லைன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இது போல் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பேஷன்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 13 பிரின்சிபல்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதோட நம்ம வந்துட்டு தியானம் சொல்லி கொடுக்கறது கூட நமக்கு பேஷனாக இருக்கணும். அடுத்து என்னன்னா, நம்ம யாருக்கெல்லாம் மெடிடேஷன் சொல்லி கொடுக்குறோமோ செல்ஃப் ரியலைசேஷன் கூட, அதை பற்றி கூட நம்ம வந்துட்டு சொல்லணும். இப்போ யாராவது மார்க்கெட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மார்க்கெட்டில் ஏதாவது வாங்குறதுக்கு ஒரு ரீசனுக்காக நம்ம போகிறோம் இல்லையா? எதுக்கும் சும்மாவாக போக மாட்டோம். அதை போல் இந்த பூமிக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்காக வந்திருக்கோம், எங்கேருந்து வந்திருக்கோம், நீ யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும், அதை சொல்லி கொடுக்கணும். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அவர் எசென்ஷியல் மெசேஜ். இந்த மெசேஜ் வந்து எல்லாருக்கும் சொல்லணும். உன்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்காக இருந்தாலும் சரி
நம்ம சொல்லணும். ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான், இங்கே சீனியர் ஜூனியர் அப்படின்ற பாகுபாடு எதுவும் இல்லை. எல்லார் கூடயும் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணலாம். அதுதான் இங்கே வந்துட்டு எல்லாருக்கும் இருக்கிற நேச்சர். நீங்கள் பாருங்களேன், பர்ஃபெக்ட் பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ஒரு ஃபேஸில் ஒரு ஸ்மைல் வச்சுட்டு பேசுவாங்க. அவங்களே வந்து பேசுவாங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் இந்த தியான மகா யக்ஞம் டிசம்பரில் நடக்கிற விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா எத்தனையோ சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அப்போ அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நம்ம பழகும்போது நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம கற்றுக்கலாம். சிம்பிளிசிட்டி இஸ் அவர் கிராண்ட் கேரக்டர். பத்ரி சார் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சிம்பிளாக இருப்பார். இங்கே யாருமே பாருங்களேன் நகை எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு அந்த இதுவை காமிக்கிறது இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இங்கே எல்லாருமே சிம்பிளாக இருப்பாங்க. ஏன்னா அந்த சிம்பிளிசிட்டியில் தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய கேரக்டரே வெளியே வரும். ஏன்னா அங்கே ஏதாவது நம்ம ஓவராக காமிச்சிக்கிறதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா அங்கே ஈகோ வந்துட்டு அடிப்படும். இங்கே ஆல் ஆர் ஈக்குவல். ஸோ பத்ரி சாரை பார்த்து தான் நம்ம எல்லாருமே கற்றுக்கிட்டு இருக்கிறோம் எவ்வளோ சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்துட்டு கோடிக்கணக்கான காசு இருக்கும், அவங்கக்கிட்டேயும் எப்படி இருப்பாரோ ஏழையாக இருக்கிறவங்க கிட்ட கூட அப்படியே தான் இருப்பார். எல்லாரையும் சமானமாக பார்ப்பார். அடுத்து வந்துட்டு பணிவு. எல்லாருமே பாருங்க ரொம்ப பணிவாக இருப்பாங்க. அதுதான் பிரமிட் மாஸ்டருடைய கல்ச்சர். ஸோ அவங்களுடைய நேச்சரே அப்படி தான். யாருமே வந்துட்டு அதிகாரம் செலுத்துகிற மாதிரி இருக்க மாட்டாங்க மாஸ்டர்ஸ். எல்லா மாஸ்டர்ஸும் ரொம்பவே பொறுமையாக பணிவாக அன்பாக தான் இருக்கும். கடைசியான பாயிண்ட், ஆல் பீயிங் கைண்ட் இஸ் அவர் என்டையர் காஸ்மிக் ஃபேமிலி. இங்கே வந்துட்டு நாய், பூனை, மான், கரடி எதுவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்துட்டு நம்ம காஸ்மிக் ஃபேமிலி. ஏன்னா எல்லாமே ஆன்மாக்கள் தான். நம்ம கூட ஒரு சின்ன கல்லில் இருந்து இன்னைக்கு ஒரு மனுஷனாக மாறி இருக்கும். இப்போது மனுஷன்ல இருந்து நம்ம வந்துட்டு சூப்பர் ஹியூமனாக எவால்வேட் ஆகிட்டு இருக்கோம். இந்த யூனிவர்ஸில் எத்தனையோ கிரகங்கள் இருக்குது, எத்தனையோ டைமென்ஷன்ஸ் இருக்குது. எல்லாருமே அவங்க அடுத்த நிலைக்கு எவால்வேட் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வந்துட்டு ஒரு கல்லில் இருந்து அப்புறம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் மணல்லாம் ஆயிட்டு அதனுடைய சைத்தன்ய சக்தியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இப்போது வந்துட்டு மத்ஸ்யம், கூர்மம், வராகம், நரசிம்ஹம், வாமனம், பரசுராமம், ராமம், பலராமர், அப்புறம் பௌத்தர், கல்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவால்வேட் ஆகிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ இந்த எவல்யூஷனில் வந்துட்டு என்ன ஆகிட்டுருக்கு, எல்லாருமே இப்போது நம்ம புராணங்களில் சொல்லியிருக்கிறது என்ன, மீன் இல்லைன்னா இந்த டாட்டாய்ஸ், அந்த பிக் அப்படின்ற எவல்யூஷன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியில் இருந்து வந்த மீன் வந்துட்டு அடுத்த லெவலில் மெதுவாக ஒரு டாட்டாய்ஸாக தண்ணியிலையும் இருக்கும், அப்புறம் அதே சமயம் லேண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்த பன்றி அது எங்கே இருக்கும், சேத்துலேயே இருக்கும், அதே சமயம் வெளியே லேண்ட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் மிருகமாக மாறுது, ஓன்லி அந்த பூமியில் மட்டும் வாழ்கிற மனுஷன் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனாக மாறுறாங்க. இப்படி இங்கே சோல் எவல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் அது நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மீனை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடைய எவல்யூஷன் வந்துட்டு ஸ்டாப் ஆகுது. இங்கே எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக நம்ம இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய க்ரோத்துக்கு, இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னா என்ன, அம்மா அப்பா ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னா பையனுடைய க்ரோத்துக்கு அந்த அம்மா அப்பா எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே போல தான் நமக்கு அப்புறம் வரப்போகிற அந்த அனிமல்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஹியூமனாக வரப்போகிறாங்க இல்லையா, அந்த எவல்யூஷனுக்காக வந்துட்டு நம்ம கூட சப்போர்ட் பண்ணணும் ஒரு ஃபேமிலியாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் ஷேர் பண்ணேன். இந்த வாய்ப்பு கொடுத்த
எல்லா மாஸ்டர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ மாஸ்டர்ஸ், இந்த 13 பிரின்சிபல்ஸையும் அப்புறம் வி ஆர் பிரமிட் மாஸ்டர்ஸ் அப்படின்ற இந்த பாயிண்ட்ஸையும் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சோல் growth வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.